ஆயத்தப்படுத்துகிறார். ஏசாயா 43:19 வாசிக்கலாம். ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனம். இல்ல 43 அதிகாரம் 19 வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வனாந்தரத்திலே வழிகளை ஆயத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஆமென். நாம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? வழிகளை நமக்கு ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம யாராவது சூஸ் பண்ணுவோமா? அந்த மாதிரி ஒரு வழியை சூஸ் பண்ணுவோமா? அப்படியே வழியே இருந்தால் கூட நம்ம சூஸ் பண்ணுற ஒரு வனாந்தரமான ஒரு வாழ்க்கையில் தனியாக தான் நீங்கள் போகணும். எந்த சைடு எங்கே போய் இது முட்டோன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம அந்த பாதையை நம்ம சூஸ் பண்ணுவோமா? யாருமே சூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வனாந்தரமான இடத்துல ஆண்டவர் உனக்கு நான் வழியை வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த வழியில் நம்ம மட்டும் போக போகிறது இல்லை. அந்த பிளானில் இதில் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த பிளானில் நம்ம மட்டும் கிடையாது, அவரும் நம்ம கூடவே இருக்கிறாராம். ஆமென், ஹல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 31 அதிகாரம் 8 வசனம். உபாகமம் 31:8. 31:8. கர்த்தர் தாமே முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படாது கலங்கவும் வேண்டாம் என்றார். இந்த பாதையில் அவர் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிற பாதை, அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணின பாதையிலே நாம மாத்திரம் இல்லை, அவர் நமக்காக கூடவே வருகிறவராக இருக்கிறார். அதே ஏசாயா 45 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கலாம். அதே மாதிரியான வாசனை தான் அது. வாசிக்கலாம். 45:2. நான் உனக்கு முன்னே போய். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பாதையில நாம மாத்திரம் இல்லை, அவரும் நம்மோடு கூட வருகிறவராக இருக்கிறார். இதுல முக்கியம் என்ன அப்படின்னா, இந்த வழியில நமக்கு ஒரு 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 பாதுகாப்பு உண்டு. அந்த வழியிலே நமக்கு தேவையானவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறதா இருக்கிறது. அந்த பாதையிலே நமக்கு ஒரு கைடன்ஸ் இருக்கு. இந்த வழியில போ, இதுல போகாத, இது சரியான வழி கிடையாது அப்படின்னு நம்மளை கைட் பண்ணக்கூடிய ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். அதில் ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் இருக்குதான். ஆமென், ஹல்லேலூயா. அதில் நமக்கு தேவையானவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அந்த பாதையில் போகிறதற்கு முன்னமே ஆண்டவர் நமக்கு அவைகளை தருகிறார். ஒரு சில காரியங்களை நம்ம பாதையில் போய்கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் அவை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் இன்னொரு காரியங்கள் என்ன அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு அதில் ஒரு ஆறுதலை கட்டளையிடுகிறார். அந்த பாதையில் ஒரு சமாதானம் இருக்கும். ஆண்டவர் கொடுக்கிற பாதையில், ஆண்டவர் நமக்காக திட்டம் பண்ண பாதையில் ஒரு சமாதானம் இருக்கும். இந்த இடத்துல ஆபிரகாம் ஆகாரை என்ன பண்ணுவார்? அமுச்சு விடுவார். ஆகாரையும் இஸ்மவேலையும் என்ன பண்ணுவார்? அமுச்சு விடுவார். இந்த உலக பிரகாரமான மனுஷன், வேதத்தில் உள்ள மனுஷனாக இருந்தாலும் உலக பிரகாரமான ஒரு மனுஷன் தான் அவன். அவர் என்ன பண்ணுறாராம்? தன்னுடைய மனைவியை, அந்த குழந்தையும் இஸ்மவேலையும் என்ன பண்ணுறாரு? ஊரை விட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அனுப்பும்போது என்ன கொடுக்குறாரு? அவர் ஒரு துருத்தியில் தண்ணி மட்டும் கொடுத்து அனுப்பி விட்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. எங்கே போவா? ஒரு வனாந்தரத்தில் போகிறா. ஒரு வனாந்தரத்தில் போய் எங்கேயோ போய் ஒரு வாழ்க்கை நடத்த போகிறா. ஒரு கைடன்ஸ் இல்லை. ஆமென். ஒரு ஒரு பாதுகாப்பு கிடையாது. வனாந்தரத்தில் எந்த சூழ்நிலையில் என்ன ஒரு மிருகமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது அடித்து போடலாம். ஏதோ சூழ்நிலையில் என்னமானா ஆகும். அந்த இடத்துல ஒரு ஆறுதல் இல்லை. அந்த இடத்துல ஒரு கைடன்ஸ் இல்லை, ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லை. ஆண்டவர் அவர்களுக்கு தேவையானதை கொடுத்தாலும் அனுப்புகிற தண்ணி மட்டும் ஒரு தொருத்தி தண்ணி மட்டும் கொடுத்தா போதுமா? அது ஒரு கேன் வாட்டர் மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதுமா? அது அப்படி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த அம்மா. அந்த சூழ்நிலை என்னன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன ஆச்சு? அந்த இடத்துல தண்ணி இல்லாமல் குழந்தை சாகிறத நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போய் உட்காந்து குழந்தை சாக போதே நினச்சிக்கிட்டு இருந்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தள்ளப்பட்டவளாக இருந்தாள். இந்த உலக பிரகாரமான மனுஷன், இந்த உலக பிரகாரமான ஒரு நபர் நம்ம என்ன பண்ண முடியாது? நம்மை ஆதரிக்க முடியாது, நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியாது, நம்முடைய தேவைகளை அவர்கள் சந்திக்க முடியாது. எந்த சூழ்நிலையிலும் நமக்கு ஒரு ஆறுதலை நமக்கு என்ன பண்ண முடியாது? கொடுக்க முடியாது.
அந்த ஆறுதல் வேணால் ஒரு நிமிஷமாக இருக்கலாம், கொஞ்சம் நேரமாக இருக்கலாம், ஒரு சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் அது இருக்கலாம். இப்போ ஆறுதலாக இருக்கும், நாளை காலையில் ஏண்டா அப்படின்ற மாதிரி ஆகிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அந்த உலக பிரகாரமான மனுஷர்கள், நம்முடைய குடும்பத்தாரோ யார் வேணாலும் அப்படி தான் இருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்தினேன் அப்படின்னா அந்த வழியில் என்னெல்லாம் இருக்குமா, அதில் ஒரு கைடன்ஸ் இருக்கும், நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். அந்த ஒரு நடத்தி செல்கிறதை நாம் பார்க்க முடியும். அவர் நம்மை பாதுகாக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அதில் நமக்கு தேவையானவைகள் எல்லாவற்றையும்